லடாக்கில் கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்த சோனம் வாங்சுக்கின் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் லைசன்ஸ் ரத்து. பண மோசடி மற்றும் ரகசிய வங்கிக் கணக்குகள் கண்டுபிடிப்பு. எங்கிருந்து கோடிகளில் இவருக்கு நன்கொடை கிடைத்தது? ஜார்ஜ் சோரோஸ் மீது ட்ரம்ப் நடவடிக்கை. யார் இவர்? புடினின் ஆட்சியை கவிழ்க்க ஜார்ஜ் சதி செய்தாரா? காஷ்மீரை ஏன் விமர்சித்தார்? பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்தியாவில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் வெளிநாட்டில் இருந்து நன்கொடை வாங்குவோர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். வெளிநாட்டு நன்கொடை பங்களிப்பு சட்டம் என்பது வெளிநாட்டு நன்கொடைகளை பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கான சிறப்பு சட்டமாகும். இது நன்கொடை நிதியை முறையாக பயன்படுத்துவதையும் எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் செல்லாமல் தடுப்பதையும் உறுதி செய்கிறது. சமீபத்தில் மத்திய அரசு சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உரிமங்களை ரத்து செய்தது. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இனி வெளிநாட்டில் இருந்து நன்கொடை பெற முடியாது. ஏன் ரத்து செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம். இந்த என்ஜிஓக்கள் சமூக சேவை என்ற பெயரில் நன்கொடை பெற்று தவறான செயல்களுக்கு பயன்படுத்துவது தெரிய வந்ததால் உடனடியாக லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இதே போன்ற காரணங்களுக்காக பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்கள் உரிமங்களை இழந்துள்ளன. வெளிநாட்டு நன்கொடை பங்களிப்பு சட்டம் அல்லது அதன் விதிகளை பின்பற்றாதது, வெளிநாட்டு பங்களிப்புகளை தவறாக பயன்படுத்துதல், தேவையான ஆவணங்களை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க தவறுவது மற்றும் இந்தியாவின் தேசிய நலன் அல்லது பாதுகாப்பிற்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல காரணங்களால் உரிமம் ரத்து செய்யப்படும். ஒரு அமைப்பு தொடர்ந்து 2 ஆண்டுகளாக செயல்படவில்லை அல்லது செயலிழந்து போயிருந்தால் அதன் உரிமத்தையும் இழக்க நேரிடும். வெளிநாட்டு நன்கொடை பங்களிப்பு சட்டம் 5 ஆண்டுகள் செல்லுபடியாகும். தொடர்ந்து புதுப்பித்தல் கட்டாயமாகும். புதுப்பிக்க தவறினால் லைசன்ஸ் திரும்ப பெறப்படும். 1970ஆம் ஆண்டில் இருந்து நாட்டில் மொத்தம் 20,701 என்ஜிஓக்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. இப்படித்தான் லடாக்கில் சிபிஐ தொடர் விசாரணையை அடுத்து காலநிலை ஆர்வலர் என அறியப்படும் சோனம் வாங்சுக்கின் ஹிமாலயன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லடாக் என்ற அரசு சாரா நிறுவனத்தின் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. லடாக்கின் மாணவர் கல்வி மற்றும் கலாச்சார இயக்கம் என்ற பெயரில் சோனம் வாங்சுக் வெளிநாட்டு நிதி பெற்று வந்தார். இவரது உரிமம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு சட்ட மீறல்களில் ஈடுபட்டு இருப்பதாக உள்துறை அமைச்சகத்துக்கு புகார்கள் சென்றன. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்சுக் 35 நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் லே அபெக்ஸ் பாடி என்ற அமைப்பின் இளைஞரணி கடை அடைப்புக்கு அழைப்பு விடுத்தது. இதனால் கலவரம் வெடித்தது. இதில் 4 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளது. லே மாவட்டத்தில் கடைகள், வணிக நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டன. பிஎன்எஸ்எஸ் சட்டம் 163 கீழ் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்சுக் தனது 35 நாள் உண்ணாவிரதத்தை கைவிட்டார். இந்த போராட்டத்தை ஜென்சி போராட்டம் என்று அழைத்தார். இதையடுத்து மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வன்முறை வெடிப்பதற்கு இளைஞர்களிடையே நிலவும் விரக்திய காரணம் 6 ஆண்டுகளாக வேலையின்மை மற்றும் ஒவ்வொரு மட்டத்திலும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் இளைஞர்கள் விரக்தி அடைந்துள்ளனர் என்று இளைஞர்களை தூண்டும் விதமாக பேசியிருந்தார். லடாக் மோதல்கள் குறித்து மத்திய அரசு தனது அறிக்கையில் செப்டம்பர் 24ஆம் தேதி காலை 11:30 மணியளவில் சோனம் வாங்சுக்கின் ஆத்திரமூட்டும் பேச்சுகளால் தூண்டப்பட்ட ஒரு கும்பல் உண்ணாவிரத போராட்ட இடத்தை விட்டு வெளியேறி ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தையும் லேவில் ஒரு அரசு அலுவலகத்தையும் தாக்கியது. அந்த கும்பலை சோனம் வாங்சுக் தனது ஆத்திரமூட்டும் பேச்சுகளால் தூண்டிவிட்டார் என்பது தெளிவாகிறது. இந்த வன்முறைக்கு மத்தியில் அவர் தனது உண்ணாவிரதத்தை முடித்துக்கொண்டு நிலைமையை கட்டுப்படுத்த தீவிர முயற்சிகள் எடுக்காமல் ஆம்புலன்ஸில் தனது கிராமத்திற்கு தப்பிச் சென்றார் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ஆதாரங்களின்படி சோனம் வாங்சுக்கின் அமைப்பு 2023-24ஆம் நிதியாண்டில் 6 கோடி ரூபாயிலிருந்து 2024-25ஆம் நிதியாண்டில் 15 கோடி ரூபாய்க்கு மேல் நன்கொடை பெற்றுள்ளது. நிறுவனத்தின் 7 வங்கிக் கணக்குகளில் 4 கணக்குகள் அறிவிக்கப்படாமல் உள்ளன. மேலும் ஹிமாலயன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லடாக் அமைப்பில் இருந்து செஷயோன் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு சுமார் 6.5 கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வாங்சுக்கிற்கு 9 தனிப்பட்ட வங்கிக் கணக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவற்றில் 8 கணக்குகள் ரகசியமானவை. 2018 மற்றும் 2024க்கு இடைப்பட்ட காலத்தில் 1,68,00,000 ரூபாய் வெளிநாட்டு பணம் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. 2021 முதல் 2024 வரை
சுமார் 3,23,00,000 ரூபாய் வெளிநாடுகளுக்கு மாற்றியதாக கூறப்படுகிறது. இது பண மோசடி சட்டங்களின் கீழ் கேள்விகளை எழுப்புகிறது. யார் இந்த சோனம் வாங்சுக் என்று பார்க்கலாம். இவர் ஒரு பொறியாளர். 2009ஆம் ஆண்டு வெளியான 3 Idiots என்ற இந்தி திரைப்படத்தில் அமீர் கான் எழுதிய ஒரு கதாபாத்திரத்திற்கு உத்வேகம் அளித்ததற்காக இவர் பிரபலமானார். 2018ஆம் ஆண்டில் ரவோன் மகசேசே விருது வழங்கப்பட்டது. இவர் காலநிலை ஆர்வலராக இருந்து கொண்டே மாணவர்களை, இளைஞர்களை கவர்ந்து வந்துள்ளார். பாகிஸ்தானில் நடந்த காலநிலை மாற்றம் தொடர்பான கூட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் கலந்து கொண்டிருந்தார். காலநிலை மாற்றத்துக்கும் இளைஞர்களை திரட்டி போராட்டம் நடத்துவதற்கும் சம்பந்தம் இல்லை. இவர் கல்வி போதித்தல் என்ற பெயரிலும் வெளிநாட்டில் இருந்து பணம் பெற்று மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இன்று சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் யார் இந்த ஜார்ஜ் சோரஸ், ஏன் ட்ரம்ப் இவர் மீது நடவடிக்கை எடுக்கிறார் என்று பார்க்கலாம். ஜார்ஜ் சோரோஸ் சர்வதேச அளவில் அடிக்கடி அடிபடும் பெயர். தீவிர இடதுசாரியான இவர் உலகளவில் கிளர்ச்சியாளர்களுக்கு நன்கொடை வழங்குவதாக கூறப்படுகிறது. தற்போது இவர் மீது நடவடிக்கை எடுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்திருக்கிறார். ஜார்ஜ் சோரோஸ் வன்முறையாளர்களை ஆதரிப்பதால் அவர் மீது கிரிமினல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இவரை போன்றவர்கள் அமெரிக்காவை இனி துண்டாட நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. இவர்கள் சுதந்திரமாக சுவாசிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்காவில் லாப நோக்கமற்ற நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு நிதி அனுப்புவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சோரோஸின் சமூக அறக்கட்டளைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ரஷ்ய அதிபர் புட்டின் ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டங்கள் தீட்டியதாக ஜார்ஜ் சோரோஸ் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளது. மேலும் 1997இல் ஆசியாவில் நிதி நெருக்கடிக்கு வழிவகுத்தவர் ஜார்ஜ் சோரோஸ் என்று கூறப்பட்டது. நெருக்கடியை ஏற்படுத்த மலேசியா மற்றும் தாய்லாந்தின் நாணயங்களின் மீது பந்தயம் கட்டியதற்காக ஜார்ஜ் சோரோஸ் விமர்சனத்துக்கு உள்ளானார். மேலும் காஷ்மீரையும் விமர்சித்து இருந்தார். இந்த வகையில் இவர் மீது நடவடிக்கை எடுப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது. நண்பர்களே, சோனம் வாங்சுக், ஜார்ஜ் சோரோஸ் தண்டிக்கப்பட வேண்டியவர்களா இல்லையா என்பதை பகிரவும். நண்பர்களே, உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.